சரி, எல்லாருக்கும் ஒரு நமஸ்காரத்தை சொல்லிடும். எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நீஸ் கிச்சன் பிரேமா மாமி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்? இன்றைக்கி நம்ம மயிலாப்பூர் போகிறோம். ஆமாம், வந்தாச்சு. நான் சிங்கப்பூர்லேருந்து ஊரை பொறுக்க வேண்டியதான். ஊரை பொறுக்கிறதுக்கு முக்கியமான இடம் பார்த்தோன்னா மயிலாப்பூர் தான். ஸோ மயிலாப்பூரில் முதல்ல எங்கே போய் பார்க்க போகிறோம்? பாத்திரக்கடை. சரி, பாத்திரக்கடைக்குள்ளே வந்தாச்சு. நீங்கள் என்ன வாங்க போகிறீங்களா பார்க்க போகிறீங்களா? ரெண்டும். ஓகே, சரி. எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் பாத்திரம் பைத்தியம். இதெல்லாம் பாரு, இதெல்லாம் புதுசாக இருக்கு. காப்பர் நல்லதுங்கிறல்ல. ஆமாம், எல்லாமே நல்லது தான். ஆனால் உள்ள இஎம்எஸ் இருக்கு. இஎம்எஸ்னா இந்த உப்பு பண்ண கூட உங்கள் ஆத்துக்காரர் ஒன்றும் சொல்ல மாட்டார். என் ஆத்துக்கார் ஒரு கரண்டி குதிக்க வந்தோன்னா வெளில நிற்க வைப்பேன்னு சொல்லிட்டார். அதனால லிமிட்டட் ஷாப்பிங்கோட கிளம்பிடுவோம். உங்ககிட்ட எக்கச்சக்கமாக பாத்திரம் இருக்கு. பீரோவில் ஒரு பீரோ நிறைய பதிச்சு வச்சிருக்கேன். அதை தவிர இந்த இடத்துல என்ன புதுசாக பார்த்தேன்னு சொல்றியா நம்ம ஆடியன்ஸ்க்கு? இந்த அப்பளம் கட் பண்ணுறதுங்கிறா. அதை யாரும் ப்ராக்டிக்கலாக எனக்கு பண்ணி காட்டலை. நீங்களாம் அப்பளம் எப்படி கட் பண்ணுவீங்களா அந்த காலத்தில்? அந்த காலத்தில் அப்பளம்லாம் ஓடிச்சு இது பண்ணுறதுக்கா பொறிக்கிறது ஒரு ரவுண்ட் ஆகிடுறது. ரவுண்டாக கையாலே வந்துடும் எங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக. அது அப்படியே வரல. நாங்களும் காம்பஸில் படித்தா ரவுண்டு போட்டோம்னாலும் எங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும். எங்களுக்குலாம் அந்த என்னென்னா உருட்டுறதுலேயே இருக்குது. உருட்டிட்டு சில்லு தட்டுறது குட்டி குட்டியாக கொஞ்சம் இட்டு போடுவேன். நாங்கள் குழந்தையெல்லாம் குட்டி குட்டியாக இட்டு போடுவோம். பெரியவாலாம் அதை பெருசாக்குவா. ஒன்றும் இங்கே கேம்பஸ்லாம் வைக்க மாட்டோம். அழகாக கையே ஓட முடியும். கையே ஓடும். ஆமாம், கை ஓட்டி கையாலே பண்ணுவோம். ஸோ இந்த பர்டிகுலர் டைலாகை வந்து நாங்கள் கடையில் பேசணும், சரியா வரல. அதனால எங்கள் அம்மா இப்போ வச்சு கையால் உருட்டி எடுக்கிறத எங்கள் அம்மா வந்து இப்போ டிஸ்கிரைப் பண்ணி காமிக்கிறதுனால கடையிலேருந்து வீட்டுக்கு லொக்கேஷன் வந்தாச்சு. சரி, பாத்திரக்கடையே பார்த்தாச்சு. நான் வந்த வேலை எதுக்கு தெரியுமா? மிக்ஸி ரிப்பேருக்கு தான். 3 மிக்ஸி ஜாரும் டர்ருன்னு அங்கே பிரச்சனை எடுத்து அந்த ரிப்பேர் வேலை கொடுத்தாச்சு. அடுத்து எங்கே போகிறோம்? கோவில் போகிறோம். கோவில் போகிறோம். ஆனால் கோவிலில் வந்து நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நம்ம வந்து இது என்ன சொல்கிறது, அர்ச்சனை பண்ணி அதுக்கே நமக்கு டைம் சரியாக இருந்தது. வெயில் வேறு பயங்கரமாக பிச்சு உதறதா. அதனால் நான் வந்து கேமராலாம் ஆஃப் பண்ணிட்டேன். நிம்மதியாக வந்து சாமியை தரிசித்தா போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ கோவில் முடிச்சாச்சு. கோவில் முடிச்சதுக்கப்புறம் பஜ்ஜி கடை போகலான்னா பஜ்ஜி கடை இன்றைக்கி லீவ் விட்டான். அதனால வந்து பஜ்ஜி கடையும் ஸ்கிப்டு. ஆண்டவனாக பார்த்து நீ டயட் இருன்னு சொல்லிட்டாரு. பஜ்ஜி லீவ் விட்டாச்சுவா? ஜன்னல் பஜ்ஜி கடை லீவ் இன்னைக்கு. நான் எப்போல்லாம் வரேனோ அப்போல்லாம் லீவு. ஓகே, அடுத்தது அங்கே போகிறோம். கரிகா கடையெல்லாம் இருக்கு இல்லையா, மாடவீதி. ஆமாம், அங்கே வந்து பாக்கியம் கிடைக்கும். நம்மளோட ரெகுலர் பாக்கியம் கடையில் போயிட்டு நீ என்ன வாங்க போகிற? இப்போ சீசன் என்ன? சீசன் முடிய போகுது. மோர் மிளகா. நம்ம சீசனில் வாங்கினோம், ஆரம்பத்தில் வாங்கினோன்னா நல்லா பெருசாக இருக்கும். இப்போ குட்டியாக இருக்குது. நாங்கள் அதுக்கு தான் என்ன சொல்லுவோம், மருகலை காம்போம். சரி, மருகல்னா சீசன் முடியறதே அது குட்டியாக காய்க்க ஆரம்பிச்சிடும். சிறுத்து போயிடும், குட்டியாக போயிடும். சரி, சிறுத்தை இல்லை, சிறுத்து குட்டியாக போயிடும். அந்த மாதிரி தான் இப்போ கிடச்சிருக்கு. நம்ம அது பார்க்கவே குட்டி கேப்சிகம் மாதிரி இருக்குது. ஷேப்பே கேப்சிகம், ஆனால் பயங்கர காரமாக இருக்கும். அந்த மிளகா வந்து நம்ம கேப்சிகம் மாதிரி இருக்கும் ஷேப்புக்கு. ஆனால் அது வந்து அதுதான் கேப்சிகத்தில் காரம் இருக்காது. நம்ம சாம்பார் பண்ணுவோம், காயலம். இதில் வந்து ஒன்லி ஊறுகாய் மிளகா தான் போட முடியும். மோர் மிளகா தான் போட முடியும். அது வந்து ஆரம்பத்தில் வந்திருந்தாலும் நல்லா குண்டு குண்டாக இருக்கும். இப்போ சீசன் முடிஞ்சதுனால கடைசியாக இப்போ எடுத்தது, எண்ட் ஆஃப் த சீசன் அது. அதனால தான் மருகலை காயம்பா. மருகலைன்னா கடைசியில் முடியறதே அந்த குட்டியாக காய்ச்சிட்டு அப்படியே செடி வாடி போயிடும். ரைட்டு. இப்போ வந்து வாங்கிட்டு இதுக்கப்புறம் எங்கேயும் ஊர் பொறுக்க முடியாது. ஏன்னா வந்து மோர் மிளகா வந்து பழுத்து போயிடும். ஆமாம், ஆனால் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போயிடுவோமா? வீட்டுக்கு போயிட்டு அதுக்கு வேலை இருக்குது. அந்த வேலை இப்போ காமிக்க போகிறோம். அப்போ ஒரு சமரி மாதிரி காமிக்க போகிறோம். பிரேமா மாமி என்ன பண்ணிட்டு இருக்கேள்? தெரியல. மோர் மிளகா சீசனே முடிஞ்சு போயிட்டான். கடைக்கு போய்ட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்து போனா மோர் மிளகா இந்த ஜோஷை பார்த்துட்டு என்ன பண்ற நீ? இல்லை, பழுத்து போயிடும் நாளைக்கு. பச்சையை போட்டால் தான் நல்லா இருக்கும். இதுவே நம்ம லேட்டு இந்த வருஷம். இப்படி இருக்கணும், இவ்வளோ பெருசு இருக்கணும். அது மருகலை கான்னு சொல்லுவேன். அதாவது சீசன் முடியறதே அப்படி இருக்கும். சரி, ஒரு கிராமத்து இது இந்த மாதிரி இருக்கணும். ஒன்றும் இது இத்தினூண்டு போயிட போகிறது. அது பொரிச்சா நல்லா இருக்கும் தெரியுமா? நல்லா இருக்கும், காரமே இருக்காது, நல்லா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு மிளகா வாங்கிட்டு இது வாஷ் பண்ணுறேன். மிளகா வாங்கிட்டு உட்காராம ஆமாம் வந்துட்டு உடனே பண்ணணும். வாட்டர் ஜோஸ் நான் ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு வீடியோ எடுப்போன்னு பார்த்தேன்னா நீ என்னன்னா பழுத்து போயிடும். உடனே உட்காந்து கட் பண்ணணும். அதை நான் அதனால தான் உங்ககிட்ட வந்தால் வாவக்கெல்லாம் போட மாட்டேன். கடையில் வந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா உட்காராம வா கட் பண்ணி வான்னு ஆரம்பிச்சிடுவேன். ரிலாக்ஸ் பண்ணுமா? இது இப்போ போட்டு எவ்வளோ நேரம் ஊற வைப்பேன்? ஒன்றும் பண்ண அலம்பி போட வேண்டியது. இப்போ அந்த உள்ள கூடையெல்லாம் கொண்டு வைங்க. பிளாஸ்டிக் கூடையெல்லாம் இருக்குல்ல,
நம்ம இதில் நெக்ஸ்ட் என்ன எல்லா காம்பியும் கட் பண்ணுறியா? காம்பை கட் பண்ணி கொஞ்சோண்டு குத்தணும். அப்போ தான் உப்பு பிடிக்கணும். குத்தினா உப்பு பிடிக்கும். ஆமாம், ஏன்னா அப்படியே போட்டே வச்சுக்கோயேன் காரமாக இருக்கும், உப்பு பிடிக்காது. போட்டது அந்த ஹோலுக்குள்ளே உள்ளே போயிடும். போரஸ். இதுதான் பழமொழி வச்சுருக்கேன், முகத்தில் குத்தணும்னு ஏதாவது பழமொழி வச்சுருக்கேன். ஆடி கழிச்சு 5 நாள் கோடி கழிச்சு கும்பிட்டாலான்னுட்டு அதுக்கு என்ன அர்த்தம்? சீசனே முடிஞ்சு போயிடுச்சு. ஆடி கழிச்சு 5ஆம் நாள் கோடி கழிச்சு கும்பிட்டாலாம். ஆடி மாசம் பண்ணாம முடிச்சதுக்கு அப்புறம் பண்ணினாலும் அந்த மாதிரியே நம்ம சீசன் முடியும் போது இந்த இது மோர் மிளகா பண்றோம். இப்படிதான் இருக்கும். இந்த மோர் மிளகா பத்தின டீடைல் வீடியோ நம்ம யூடியூப்ல இருக்கு, அதை பார்த்துக்கிட்டோம். சும்மா போட்டுட்டா போர் அடிச்சு போடாது. நீ முதல்ல இங்க மார்க்கெட்டிங் பண்ணு, திரும்பி மூஞ்சியை காமிச்சு அழகான பொன் முகத்தை காமிச்சு கொஞ்சம் மார்க்கெட்டிங் பண்ணு. சொல்லு. ஜோரா இருக்கு பாரு. சொல்லுமா, என்ன சொல்லு. மோர் மிளகா பத்தின டீடைல் வீடியோ யூடியூப்ல இருக்குலாம். அதான் மோர் மிளகா பத்தின டீடைல் வீடியோ நம்ம போட்டிருக்கோம்ல. சரி, கேமரா பார்த்து பேசணும் இருக்கு. மூஞ்சியை பார்த்து பேசலாம், கேமரா பார்த்து பேசலாம். ஆரிய கூத்தாடினா காரியத்துல கண்ணா இருக்கணும். ஆமா, ஏன்னா நான் பாட்டு கட் பண்ணிட்டே பேசிட்டு இருக்கேன். விரல கட் பண்ணிடுவேன் பயம். ஒரு 2 செகண்ட் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு போயிடும். அதான் அந்த இதை பத்தின டீடைல்டு வீடியோ நம்ம யூடியூப்ல இருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இப்ப போனேன்னா இந்த மாதிரி மிளகா தான் கிடைக்கும். அடுத்த வருஷம் பத்திரமா வச்சுக்கோங்க அந்த வீடியோ. மோர மிளகா பார்த்து மோர மிளகா போட போறா. நீ சொல்ற பழமொழிக்கும் நீ பேசுற பேச்சுக்கும் தான் எல்லாம் பார்க்க போறா. அதனால யாரை பத்தி கவலைப்படாத. இல்ல பழுத்த மோர் மிளகா வாங்காதீங்கோ. இல்ல அது இதை வச்சா பழுத்து போயிடும். மோர் மிளகாய எதுக்கு உடனே கிடுன்னு வந்தோன்னா பண்றது? இது ராத்திரி வச்சேன்னு வச்சுக்கோயேன், கூட பழுத்து போடுறது இருக்கு. ரீலோட டைம் 1 minute 20 seconds தான். நீ வளவலான்னு பேசாம ரீல முடிச்சுட்டோம். எல்லாரும் யாருக்கெல்லாம் மோர் மிளகா அடுத்த வருஷம் வேணுமோ அப்பெல்லாம் வீடியோ போய் பாத்துக்கோங்கப்பா. ஆமா, தேவையான நம்மளாம் வாங்கிக்கிறோம், அவ்வளவுதான். ஆமா, குட்டி மிளகா அங்க இது கூட கிடைக்காது எனக்கு, அதனாலதான் அவசரமா வாங்கிட்டு போறேன். இந்த மோர் மிளகா வீடியோ வந்து நம்ம இந்த வாட்டி எடுக்க போறதில்ல, ஏன்னா ஆல்ரெடி இருக்கு. அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவோம். இப்போ சும்மா நம்ம அடிக்கிற ஜோக்கும் காமெடியும் போட்டு இந்த வீடியோ முடிச்சிருவோமா? முடிச்சிடலாமே. ஓகே, எல்லாருக்கும் ஒரு நம்ம மங்களத்தை சொல்லிடும். இதோட எங்கள் வீடியோ முடிச்சிருக்கிறோம். நீங்களும் பார்த்து நல்லா இந்த தடவை விட்டுடுங்க. இனிமேல் சீசனில் போய் வாங்கினா நல்லா கிடைக்கும். இது எங்களுக்கு குட்டி குட்டியாக அமைச்சு அது டேஸ்ட் என்னமோ இருக்கும், சைஸு குட்டியாக போயிடுது. அது சொல்லுவா மோர் மிளகாய் கடிச்சு தானே சாப்பிடுவோம். அதை கடிக்கும் போது விரலையும் சேர்த்து கடிச்சுட்றோம். இப்போ ஏன்னா அவ்வளோ குட்டியை அப்படியே முழுங்க முடியாது. இல்லை என்ன கையில் ஒரு வாய்க்கு ஒரு மோர் மிளகா மாதிரி இருக்கு. ஆமாம், ஒரு வாய்க்கு ஒரு சாத்துக்குள்ள வச்சு அப்படியே டப்புக்குன்னு வாயில போட்டு கடிச்சுதுங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? நான் சீசன் போது நான் அங்கே மாட்டின்ட்டேன். உனக்கு நான் இல்லைன்னா உனக்கு கஷ்டமாச்சு, ஹெல்த் வேணுமே உனக்கு ஆளு, அதனால போகிறோம். வெயில் என்னவோ நல்லா இருக்கு, மோர் மிளகா தான் முடிஞ்சு போயிடுது. மோர் மிளகா சீசன் முடிஞ்சு போயிடுது. வெயில் சூப்பராக தான் இருக்குது, நமக்கு தான் கையாளாகலை. அதான், இதோட வீடியோ முடிச்சிருவோமா? இதோட வீடியோ முடிச்சுப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.